Hey guys, welcome to Vijayalakshmi Tarot Card Reading YouTube channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்க்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் according to your date of birth. ஓகேவா? Number 1, 10, 19, 28 இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கான டிசம்பர் மந்த் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு டிசம்பர் மந்த் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். எப்படி இருக்க போகுது டிசம்பர் மந்த் டிசம்பர் மந்த் உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ்க்கான கார்ட்ஸ் நம்ம எடுத்துடலாம். ஓகே, we'll see. நம்ம ரிலேஷன்ஷிப் உங்கள் ரிலேஷன்ஷிப்கான ஒரு கைடன்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்கள் ரிலேஷன்ஷிப்கான கைடன்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். டிசம்பர் மந்த்துக்கான ரிலேஷன்ஷிப் கைடன்ஸ் for 1, 10 and 19 ரிலேஷன்ஷிப்கான கைடன்ஸ். Okay. One, 10, 19, 28 இந்த டேட் ஆஃப் பர்த்ல பிறந்தவங்களுக்கான டிசம்பர் மந்த் ரீடிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டிசம்பர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இது வரைக்கும் நீங்க என்ன பேசினாலும் தவறா புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல ஒரு பிளேம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சுன்னா, இந்த மந்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஃபேரான டிசிஷன் தெரியும். அதே மாதிரி மற்றவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. இவங்க என்னதான் சொல்ல வராங்க, இவ்வளவு சொல்றாங்களே, அப்ப இவங்க சைடு ஏதாவது உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய நாளா இருக்கும். டிசம்பர் பாத்தீங்கன்னா இந்த மந்த் வந்து உங்களை நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க. ஓகே, நம்ம இவங்க சைடு இருக்க நியாயத்தையும் நம்ம பார்க்காம விட்டோமே, இவங்க சொன்னது உண்மையா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுப்பாங்க. இவ்வளவு நாள் ஒரு ஸ்டாண்டிங் ஸ்டில்லே இருந்திருப்பீங்க, என்ன பண்றதுனே தெரியல, வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனா போகுது, நான் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் அது தடங்கலாயிட்டே இருக்கு, ஒரு மணி ரிலேட்டட்லயா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, டிசம்பர் மந்த்ல உங்களுக்கு நிறைய சேஞ்ச் தெரியும். உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். உங்க லைஃப்ல ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், அண்ட் தென் ஃபியர் ஆஃப் சாக்ரிஃபைஸ், ஒரு விஷயம் பண்ண போய் அது நம்மளுக்கு கிடைக்காம போயிடுமோ, இல்ல ஒரு விஷயத்த நம்ம இழந்துதான் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி யோசனையில இருந்துட்டு இருந்தீங்கன்னா, டிசம்பர் மந்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே நம்ம இந்த உங்களுக்கு டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல ஒரு குட் வைப்ஸ் இருக்கும். ஓகேவா, ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த இயரோட எல்லா ஒரு நெகட்டிவ் வைபா இருக்கட்டும், இவ்வளோ நாள் உங்களுக்கு நடந்ததா இருக்கட்டும், அது எல்லாமே முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங்கா நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. யூ ஆர் ரெடி ஃபார் அ நியூ இயர். ஒரு நியூ இயருக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா, ஸோ தட் இப்பவே உங்களுக்கு அந்த வைப் நிறைய தெரியுற மாதிரி இருக்கும், அந்த பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, யூ வில் பி டூயிங் மல்டி டாஸ்கிங். டிசம்பர் மந்த்ல நிறைய மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நீங்க ஒர்க் பிளேஸ்ல இருக்கீங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களை தேடி வரலாம். ஓகேவா, இல்லைன்னா உங்களை தேடி நிறைய வேலை கொடுப்பாங்க, இது இவங்கள்ட்ட கொடுத்தா கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ப்ராப்பரா அந்த ஒர்க் கொடுக்கறதுக்கான இருக்கு. பட் இவ்வளோ என்னதான் உங்களுக்கு வேலை வந்தாலும் நீங்க அதை கான்சியஸா பண்ணணும்.
டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பேலன்ஸ் இருக்கணும் உங்ககிட்ட. மைண்டில் ஒரு ஸ்டேபிலிட்டி, கரெக்டாக நீங்கள் என்ன வேலை பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு தெளிவாக இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி டிசம்பர் மந்த்தில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் கோயிங் டு பி a celebration, ஒரு ஜாய், என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு ஹார்மோனி, ஒரு பீஸ் நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஒரு லாங் டேர்மாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, ஃபினான்ஷியல் வைஸ் ப்ராப்ளம், அதனாலேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இல்லை ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருந்து நான் வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன், ரொம்ப அந்த ஒரு பீஸ் அந்த இல்லை அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் கிடைக்கும். உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு ரீயூனியனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தமாதிரி ரீயூனியன் நடக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரீயூனியன் கண்டிப்பாக நடக்கும். இது வரைக்கும் எஸ் லாட் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட், நீங்கள் என்ன பேசினாலும் இவங்க தப்பாக தான் பேசுவாங்க, இவங்க ஒப்பீனியன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை பிளேம் பண்ணிட்டு இருந்தவங்க உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஓகே இவங்க சைடு தான் நியாயம் இருக்கு, நம்ம இவ்வளவு நாள் இவங்களை தனிமையா ஒதுக்கி வச்சிட்டோமே இவங்கள்ட்ட பேசாம அப்படின்னு சொல்லி நினைச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் மந்த் பாத்தீங்கன்னா. அண்ட் தென் இஃப் ஃபெமினின் எனர்ஜிஸ் பாக்குறீங்கன்னா, பிரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மந்த் நல்லா உங்களுக்கு பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கும். பிரெக்னன்சிக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எம்பரர் கார்டு வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு நீங்க நினைச்ச பொருளா இருக்கட்டும், நிறைய கோல்டா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி விஷயம் ஒரு சந்தோஷம் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், அதை நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு டிசம்பர் மந்த் பாத்தீங்கன்னா. எஸ், அதுவும் ஒரு உங்க வீட்டுக்காக நீங்க வாங்குற மாதிரி இருக்கும், டெக்கரேஷன் பொருளா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு டிசம்பர் மந்த்ல பாத்தீங்கன்னா. அண்ட் இஃப் யூ கம் ஃபார் அதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பர்சன் கிட்ட இருந்து, என்னடா இவங்க டார்ச்சர் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இட் மே பி லவ் ப்ரொபோசல், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கலாம். எல்லாம் மணி ரிலேட்டடா என்ன இவங்க நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்மளே இங்க ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கும், நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட டார்ச்சரா இருக்கட்டும் அது கொஞ்சம் இந்த மந்த் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களோட ஹோப் எல்லாமே, அவங்களோட அட்ராக்ஷனாக இருக்கட்டும், ஃபோக்கஸ் எல்லாமே வேற சைடு திரும்புற மாதிரி இருக்கு. ஸோ தட் உங்களை அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எஸ், அண்ட் தென் யூ ஆர் திங்கிங் அபவுட் தி பாஸ்ட். உங்களோட பாஸ்ட்டை நினைச்சு நீங்க ஒரு சில வரிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப வரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, போனதை நினைச்சு ரொம்ப வரி பண்ற மாதிரி இருக்கு. ஸோ தட் யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் தி பாஸ்ட். உங்களோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. எதுக்கு பாஸ்ட்டை நினைச்சு வரி பண்றீங்க? அதுவும் உங்க போன பர்சனா இருக்கட்டும், உங்களை விட்டு போனவங்களை நினைச்சு நீங்க வந்து ரொம்ப வரி பண்ற மாதிரி இருக்கு. இல்ல இருக்கிறவங்க உங்களை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னன்னா நம்ம மட்டும் ஹோப்பை வச்சுட்டு நம்ம ஒரு சைட்ல பிடிச்சிட்டு இருக்கோம், இன்னொரு சைட்ல இருந்து அந்த ஒரு இதுவே இல்லையே, ஒரு இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, ஒரு ஹோப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மிக்ஸ்டு சிக்னலா தராங்க, திடீர்னு ரொம்ப பாசமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க நினைச்சு நீங்க ரொம்ப வரி பண்ணிட்டு இருக்க வேணாங்க. ஓகேவா? நீங்க உங்க வேலையை ப்ராப்பரா பார்த்து போனாவே உங்களுக்கு நல்ல ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஜாய் இருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிசைட் டு மூவ் ஆன். அதான் சம்திங் அந்த ஒரு இந்த ஐ திங்க் ஸோ இதுதான் இவங்க ரிலேட் பண்றாங்க. பழசை நினைச்சு நீங்க எதுக்கு வரி பண்ணிட்டே இருக்கீங்க? யூ ஹேவ் டு மூவ் ஆன், சர்ச் ஃபார் சம்திங் மீனிங்ஃபுல்லி. ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கிற விஷயத்த சர்ச் பண்ணுங்க. இது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயமே இல்லை, அதுக்கு ஏன் உங்களோட டைமை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? யூ ஹேவ் டு மூவ் ஆன் நவ். உங்களுக்கு எது தேவை, உங்க லைஃபுக்கு எது தேவை அதை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. அண்ட் யூ ஆர் ஹேவிங் அ குட் லீடர்ஷிப் பவர். எந்த ஒர்க்காக இருக்கட்டும், டீம் ஒர்க் கொடுத்தா நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு லீடராக நீங்கள் தனித்துவமாக தெரிவிங்க. ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. யூ ஹேவ் ஆல் தி எபிலிட்டி. எதுக்கு நீங்கள் வந்து தங்கி பின்னாடியே நிற்கிறீங்க, ஃப்ரண்ட்டில் போங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் செலிப்ரேஷன். நீங்கள் வெட்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இட்ஸ் டைம் ஃபார் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் need to have more fun, you have to have a more fun, அதே தான் சொல்றாங்க ஏஞ்சல்ஸ். அண்ட் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் வைஸ் கைடன்ஸ் என்ன வந்துருக்குன்னா, you may not always understand why certain things happen, however there is always a higher purpose to events in your life through blessing will be revealed. Okay, emotions are naturally and necessary part of life, but they can also put your perfection and cloud your emotion. Okay, in order to see the clarity, you must let go of
ஓகே, ஒரு சில விஷயம் லெட் கோ பண்ணணும். நான் இங்க சொன்னேன் பாத்தீங்களா, யூ ஹேவ் டு லெட் கோ சம்திங். உங்களை சுத்தி எதுக்கு புரியவே இல்லை, அன்னெசரி திங்ஸ் எல்லாமே நடக்குது, அந்த ஒரு புரிதல் இல்லாம இருக்கீங்க தெரியுமா, அது எல்லாமே ஈவெண்ட். உங்க லைஃப்ல ஒரு நல்லது நடக்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான சூழ்நிலை அமையுது. யூ ஹேவ் டு பி இன் ப்ரெசென்ட் மூமெண்ட்ல இருக்க சொல்றாங்க. அண்ட் தென் உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த கான்சியஸ்னஸோட ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அட்டென்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா, அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா, அக்செப்டன்சி இருந்தாதான் உங்களுக்கான இன்னர் பீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் டைம் டு மூவ் ஆன், லெட் கோ சம்திங். ஒருத்தவங்க உங்கள்கிட்ட இக்னோர் பண்றாங்கன்னா அவங்கள லெட் கோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்றாங்க. லெட் கோ தெம். அவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் இல்ல, அவங்க உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அவங்க ரிட்டர்ன் வருவாங்க. இஃப் நாட் தே வில் கோ, லெட் தெம் டு கோ. ஓகே, அவங்கள லெட் கோ பண்ண விடுங்க, அவங்க போக்கில் போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கைடன்ஸ் வந்துருக்கு. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் லைஃப்லையா இருக்கட்டும், உங்கள் ரிலேஷன்ஷிப்லையா இருக்கட்டும், ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஓகேவா, அதுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு லெசன் லேர்ன் பண்ணிக்கிறது இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஓகேவா, அதை நீங்க படிச்சுக்கணும். தேர் இஸ் அ பர்பஸ் ஃபார் இட். ஒரு பிரச்சனை உங்களை சுத்தி நடக்குதுன்னா அதுக்கான ஒரு பர்பஸ் இருக்கும். ஓகேவா, இட்ஸ் ஆல். உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் டிவைனோட பிளெஸிங்ஸ் இருக்கு. அந்த பர்சன் திருப்பி உங்களுக்கு அவங்க வந்து ஒரு பெனிஃபிஷியலா இல்லை உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இல்லை உங்க சோலுக்கு அவங்க பர்ஃபெக்டா மேட்சா இருந்தா கண்டிப்பா அவங்க ரிட்டர்ன் உங்களை நோக்கி வருவாங்க. ஓகேவா, இல்ல ஒரு சில விஷயம் ஃபைட் ஆகிட்டே இருக்கு உங்க பர்சனோட ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு லெட் கோ. ஒருத்தவங்க வந்து அமைதியாகி தான் போகணும், விட்டு கொடுத்து தான் போகணும். ஓகேவா, அந்த நிலைமையில நீங்க இருங்க, நீங்களும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, yes, that's it for December reading. 1/10/1928 டேட் ஆஃப் பர்த்ல உள்ளவங்களுக்கு ஆன ரீடிங் இதுதான். தேங்க்யூ.